Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு ராணுவத்தின் வலிமையை மத்திய அரசு வெகுவாக அதிகரித்து வருகிறது. அண்மையில் ஈரான் மீது அமெரிக்கா திடீரென தொடுத்த தாக்குதல் அனைத்து நாடுகளுக்குமே தங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் மேலும் பல ராணுவ தளவாடங்களை வாங்கி ராணுவத்திற்கு வலு சேர்க்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. அதன்படி ரஷ்யாவிடமிருந்து R-37M ரக ஏவுகணைகளை வாங்க இந்தியா ஒப்பந்தமிட்டுள்ளது. R-37M ஏவுகணைகள் அதீத வேகம் மற்றும் மிக நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறனுக்காக பெயர் பெற்றவை. இவை சுமார் 300 முதல் 400 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள இலக்குகளையும் துல்லியமாக தாக்கும் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மிக நீண்ட தூரம் செல்லும் ஏவுகணைகளில் முதன்மையானவையாக இவை திகழ்கின்றன. ஒலியை விட 6 மடங்கு வேகத்தில் சென்று தாக்கும் R-37M ஏவுகணைகள் தற்காப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள எதிரி படைகளுக்கு போதிய அவகாசமே வழங்காது. இந்த வகை ஏவுகணைகள் இனர்ஷியல் நேவிகேஷன், மிட் கோர்ஸ் அப்டேட், ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் ஆகிய 3 நிலைகளில் செயல்படுகின்றன. அத்துடன் இவற்றில் 60 கிலோ உயர் வெடிமருந்துகளை கொண்டு செல்ல முடியும் என்பதால் பெரிய ரக ரேடார் விமானங்களையும் எரிபொருள் நிரப்பும் விமானங்களையும் ஒரே நொடியில் தாக்கி அழித்துவிடும். பெரும்பாலான ரேடார்களையும் ஏவுகணைகளையும் எதிரிப்படையின் ரேடார் ஜாமிங் தொழில்நுட்பத்தால் திசை திருப்பிவிட முடியும். ஆனால் R-37M ஏவுகணைகளின் தாக்குதலை எத்தகைய ரேடார் ஜாமிங் தொழில்நுட்பத்தாலும் தடுக்க முடியாது என்பது அதன் சிறப்பம்சமாகும். இந்த ஏவுகணைகள் கடல் மட்டத்திலிருந்து 15 மீட்டர் முதல் 25 கிலோமீட்டர் உயரம் வரை உள்ள இலக்குகளையும் தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சீனா மற்றும் பாகிஸ்தானிடம் PL-15 ஏவுகணைகள் அதிக அளவில் உள்ளன. இவை 200 முதல் 300 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டவையாகும். ஆனால் தற்போது இந்திய விமானப்படையிடம் உள்ள R-77, மீட்டியார், ஆஸ்ட்ரா MK-1 ரக ஏவுகணைகள் பெரும்பாலும் 110 முதல் 150 கிலோமீட்டர் வரை மட்டுமே சென்று தாக்கும் திறன் கொண்டவை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக மிகவும் சக்தி வாய்ந்த R-37M ஏவுகணைகளை வாங்க இந்தியா முடிவெடுத்துள்ளது. அதன்படி 10,000 கோடி ரூபாய்க்கு 300 ஏவுகணைகளை வாங்க ரஷ்யாவிடம் மத்திய அரசு ஒப்பந்தமிட்டுள்ளது. ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதிலிருந்து 12 முதல் 18 மாதங்களுக்குள் இந்த ஏவுகணைகளை அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை இந்தியா வந்து சேர்ந்தவுடன் சுகோய் 30 MKI போர் விமானங்களில் இணைக்கப்பட உள்ளன.